சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னேங்க. உடனே என் ஹஸ்பண்ட் ஆட்டுது என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஆட்டு போட்டி பை. ஆட்டு நுரையீரல், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. கொஞ்சமாக ஆட்டுக்கறி, ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க. இது ரெண்டும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் கம்பல் பண்ணேன்னா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. இதுக்குள்ளே ஆட்டுக்குடல் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா வெளியில் வரும். இதுதான் ஆட்டுக்குடல். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எப்படியும் 1 மணி நேரம் எடுத்துடும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. மட்டன் கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது கூட நல்லா க்ளீன் பண்ணணும். நான் எப்போவுமே கடையில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஏன்னா அவங்க சுத்தமாக பண்ண மாட்டாங்க. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணுவேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சிக்கன் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இன்னமும் உள்ளே இருக்குது. இப்படி பிரித்து எடுக்கணும். நான் இது க்ளீன் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.